அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். எசேக்கியேல் 36 அதுல 34 36 வரைக்கும் பாருங்களேன். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். இஸ்ரவேல் தேசம் பாழாய் கிடந்தது. இந்த பாழாய் கிடந்த தேசம் பாருங்க, யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். ஆமென். அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்க வாழ்க்கையில இனி ஒண்ணும் நடக்காது, இதுல அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்லை, இது அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு கட்டப்பட்டதோ ஆண்டவர் சொல்லுகிறார், பயிரிடப்படும். ஆமென். பாழாக்கப்பட்டவைகள் பயிரிடப்படும் காலம் இது. கர்த்தர் திரும்ப கட்டுகிறார். ஆமென். அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்க, பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும் அவாந்தரமும் பாடும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உன் வாழ்க்கையை திரும்ப கட்டுவேன். நான் உன் வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறபடியாய் பாழாக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் பயிரிடப்படும். அந்த மறுபடியும் எழுந்து முளைக்கும் என்று சொல்லுகிறார். மறுபடியும் புத்துயிர் பெறும். ஆமென். உங்க சரீரத்துல பலவீனம் காணப்படுகிறதா, இழந்து போயிருக்கிறீங்களா உங்க சுகத்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், பயிரிடப்படும். ஆமென். மறுபடியும் நீ பலன் அடைவா என்று சொல்லுகிறார். பணத்தை இழந்திருக்கிறீங்களா, மறுபடியும் நீங்க செழிக்க ஆரம்பிப்பீங்க. பிசினஸ் படுத்துருச்சா, என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா, எல்லாவற்றையும் செய்து பார்த்து ஒரு பலனும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு இருக்கீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, பாழாக்கப்பட்டவைகள் பயிரிடப்படும். ஆமென். அது எப்படி இருக்குமா, அது கர்த்தரின் தோட்டத்தை போல் இருக்குமா, ஏதேன் தோட்டத்தை போல் இருக்குமா. ஏதேன் தோட்டம்னா என்னன்னா, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாளை கிரியேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சார். ஏதேன் இதாயா பரலோகம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இடத்தை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன, இப்ப இருக்கிற நிலை மாறும் என்று சொல்லுகிறார். ஒரு ரெஸ்டரேஷனை கொடுக்கிறார், ஒரு திரும்ப கட்டுதலை கொடுக்கிறார். அது எப்படி இருக்க போகிறது, ஃபார்மர் க்ளோரி முன்னிருந்தது போல வைப்பாராம். எங்க முன்னிருந்ததுன்னா, ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சோ அது போல உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. ஆமென். ஏதேன் தோட்டத்துல குறைவு இல்லை பாருங்க, செழிப்பு இருந்தது, நிறைவு இருந்தது, பரிபூர்ணம் இருந்தது, செழுவை இருந்தது, திருப்தி இருந்தது. அது போல உங்கள் வாழ்க்கை இருக்க போகிறது. பாழாய் கிடந்தவைகள் எல்லாம் பயிரிடப்படும். ஆமென். அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமா இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்ப உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். உங்க வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும், எப்படி இருந்தா, அட்ரஸ் இல்லாம இருந்தான், ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான் சொல்ல போறாங்க. ஆமென். சொல்ல போறாங்க, உங்களை குறித்து சாட்சி பகிர போறாங்க. பாழாய் கிடந்த இவனுடைய வாழ்க்கை இன்று பயிரிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆமென். இவன் பலவீனமா இருந்தானா, இன்னைக்கு பாருங்க அவன் சாமியை நம்பினா, இன்னைக்கு அவன் எங்கேயோ வச்சிருக்கிறார் அவர் சாமின்னு சொல்ல போறாங்க. ஆமென். அடுத்து போட்டிருக்கு, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென். அப்ப சுத்தி உள்ளவங்களாம் சொல்ல போறாங்க, அப்பா இவங்க ஆண்டவர் தான். இவங்க ஆண்டவர் யார் அப்படின்னா, நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர். அப்படியே தரமட்டமாயிருச்சு, அதை கட்டி எழுப்புறவர் இவங்க ஆண்டவர் சொல்ல போறாங்க. ஆமென். அப்ப நீங்க நினைக்கிறீங்களா, தரமட்டமாயிருச்சு பிரதர், எவ்வளவோ கனவுகளோடு நான் ஆண்டவரை ஏற்ற பொழுதிருந்தேன், ஆனா இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன், நான் எங்கெங்கெல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன்னு சொல்றீங்களா, ஆண்டவர் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர், உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். ஆமென். அடுத்து என்ன போட்டிருக்கு, அவரை பத்தி என்ன சொல்றாங்களா, நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர், அடுத்து பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர். ஆமென். இவர் பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர். உங்க வாழ்க்கையை மாற்றி ஒரு செழுமையை கட்டளையிடுகிறார். நீங்க பலருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்னைக்கு அடுத்தவங்களை நாடி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், நீங்க அன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. அப்படிப்பட்ட நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இவர் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர், பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர் அப்படின்னு சுத்தி உள்ளவங்களாம் சொல்லுவாங்க. அப்படின்னு சுத்தி உள்ளவங்கலாம் அவரை குறித்து அறிந்து கொள்வாங்க. எப்ப, உங்க வாழ்க்கையை அவர் கட்டுறது மூலமா. ஆமென். எனவே தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். சொல்லிட்டு கடைசி சொல்றாரு, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்ப கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் செய்வார். உங்க வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவார், மகிமையாய் கட்டி எழுப்புவார். உங்கள் வாழ்க்கை பயிர் நிலமாகும்,
உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.